إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பாக கட்டாயமான 5 விடயங்கள். இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பாகும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட, அல்லாஹுவால் முழுமைப்படுத்தப்பட்ட இந்த மகத்தான நெறியைத்தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த மகத்தான இந்த மார்க்கம், பரிபூர்ணத்துவம் மிக்க இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்த ஒரு மிக பெரும் நிஅமத்தாக, அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இப்போது நாம் சொல்லக்கூடிய இந்த கட்டாயமான 5 விடயங்கள் என்பதை பொறுத்தவரையில் இமாம் அஷ்-ஷாத்திபி ரஹிமஹுல்லா அவர்கள், இஸ்லாமிய ஒரு சட்டக்கலை வல்லுனர், ஒரு அறிஞர், அவர்கள் இந்த கட்டாயமான இந்த 5 விடயங்கள், பாதுகாக்க வேண்டிய இந்த 5 விடயங்களை தனது அல் முவாஃபகாத் என்ற நூலின் முதல் பாகத்தின் 31வது பக்கத்திலே குறிப்பிடுகிறார். என்ன அந்த 5 விடயங்கள்? முதலாவது அத்தீன். முதலாவது என்ன? அத்தீன், மார்க்கம். இரண்டாவது ஒன் நஃப்ஸ். இரண்டாவது என்ன? உயிர். மூன்றாவது ஒன் நஸ்ல். ஒன் நஸ்ல் என்றா சந்ததி. நஸ்ல் என்றா என்ன? சந்ததி. அடுத்ததாக வல் மால், செல்வம். அடுத்தது வல் அக்ல். அக்ல் என்றா என்ன? புத்தி. அக்லண்டா புத்தி. இந்த 5ம் கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டியவைகள். கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டியவைகள். இப்ப நீங்க அல் குர்ஆனில் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். அல் குர்ஆனில் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். 60வது அத்தியாயம் 12வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபி இதா ஜாஅகல் முஃமினாத் யுபாயஅனக. நபியே, உங்களிடம் மூமினான பெண்கள் பைஅத் செய்வதற்கு வந்தால், மூமினான பெண்கள் உங்களிடம் உறுதிமொழி எடுப்பதற்கு, பைஅத் செய்வதற்கு வந்தால் என்னென்ன விஷயங்கள்? நல்லா கவனிங்க. அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ. அல்லாஹ்வுக்கு எதையும் என்ன செய்ய மாட்டோம்? இணையாக்க மாட்டோம். அல்லாஹ்வுக்கு நாம் எதையும் இணையாக்க மாட்டோம். இப்ப நான் சொன்ன இந்த 5 அடிப்படைகள் எங்க வருதுன்னு இப்ப நீங்க சொல்ல வேணுமா? 5 அடிப்படைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கு. இப்ப நான் சொல்ற இந்த குர்ஆன் வசனத்துல எங்க அவை எதில் எது வருகிறதுன்னு நீங்க சொல்ல வேண்டும்.
வலா யஸ்ரிக்ன, என்ன திருட மாட்டார்கள், நாம் திருட மாட்டோம். வலா யஸ்னீன, விபச்சாரம் செய்ய மாட்டோம். வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன, நாம் பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம். அதே போன்று வலா யஅதீன பிபுஹ்தானி யஃப்தரீனஹு பைன ஐதீஹின்ன வ அர்ஜுலிஹின்ன, அதாவது தங்களின் கை கால்கள் அறிய, அதாவது பொய்யென தெரிந்தே கற்பனையாக நாம் என்ன செய்ய மாட்டோம், அவதூறு கூறுவதில்லை. அதே போன்று வலா யஅஸீனக ஃபீ மஅரூஃப், வலா யஅஸீனக ஃபீ மஅரூஃப், நல்ல விஷயத்தில் நாம் என்ன செய்ய மாட்டோம், உமக்கு மாறு செய்ய மாட்டோம். இவ்வாறு அவர்கள் என்ன செய்தாங்க, வாக்குறுதியை பெறுவதற்கு வந்தா நீங்க அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க, இதற்காக வாக்குறுதியை பெற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக பேரருளாளனாக இருக்கிறான். இப்ப நாம் உங்களுக்கு 5 அடிப்படைகளை சொன்னோம். ஒவ்வொருவரும் கட்டாயம் பேண வேண்டிய 5 விஷயங்கள். அதில் முதல் விஷயம் என்ன, அத்தீன். இப்ப நான் இந்த ஓதி காட்டிய வசனத்துல அத்தீனை குறிக்கக்கூடியது அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்குவதில்லை. எனவே இதுதான் தீன், இது என்ன, மார்க்கம். எனவே இதன் மூலம் எது நிலைநாட்டப்படும், தௌஹீத், ஏகத்துவம், ஓரிரை கொள்கை நிலைநாட்டப்படும். சரி, அடுத்ததாக என்ன, வலா யஸ்ரிக்ன, திருடுவதில்லை. என்ன, திருடுவதில்லை. நான் சொன்ன அந்த 5 அது எதுல வரும், செல்வம். எதுல வரும், செல்வத்தை கட்டாயம் பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா வலா யஸ்னீன், விபச்சாரம் செய்வதில்லை. வலா யஸ்னீன், விபச்சாரம் செய்வதில்லை. இது எதுல வரும், சொல்லுங்க, எதுல வரும், சந்ததி, அந்நஸ்ல், எதுல, சந்ததி. புரியுது சொல்றது, சந்ததி எப்படி இருக்கணும், தூய்மையாக இருக்க வேண்டும். சந்ததி, சந்ததிகள், புரியுதா? எனவே இந்த சந்ததிகள் தூய்மையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், தூய்மையாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? எனவே அதே போன்று இதில் எத்தனை விஷயங்கள் பார்த்துட்டோம், எத்தனை விஷயங்கள், 3 விடயங்கள் அதிலே வந்து விட்டன. எத்தனை விடயங்கள், 3 விடயங்கள். எத்தனை விடயம் வர வேண்டும், அப்ப என்னென்ன விடயம் அது, நஃப்ஸ் என்ன, உயிர். வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன, வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன, அவர்களது பிள்ளைகளை கொலை செய்வதில்லை என்று அவர்கள் உங்களிடம் பைய செய்வது. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், உடன்படிக்கை எடுக்கப்பட்ட விடயங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட உடன்படிக்கை எடுத்த விடயங்கள். எனவே இது அந்நஃப்ஸ், எதை சொல்லும், உயிர். அதே போன்று எடுத்தீங்கன்னா அதுல அக்ல் எது இருக்கிறது, அக்ல். அக்ல் என்பது இந்த எல்லாத்தையும் உள்ளடக்கியது. ஏனென்றால் இவைகளை செய்வதற்கு எது அவசியம், புத்தி அவசியம், அப்படித்தானே? இந்த கட்டளைகள்லாம் யாருக்கு, புத்தி உடையவர்களுக்கு. இது இந்த கட்டளைகள் எல்லாம் யாருக்கு, புத்தி உடையவர்களுக்கு. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அறிஞர்கள் இந்த வசனத்தை, இந்த கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த 5க்கு இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு வருவார்கள். இந்த வசனத்தை ஆதாரமாக என்ன செய்வார்கள், கொண்டு வருவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போது நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இதில் முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஹிஃபுதுத்தீன், என்ன செய்வது, மார்க்கத்தை பாதுகாப்பது. முதல் விடயம் என்ன, மார்க்கத்தை பாதுகாப்பது என்பதுதான் இதில் உள்ள முதலாவது விடயம், முதல் விடயம். எனவே இதை நாம் என்ன செய்வோம், கொஞ்சம் இது தொடர்பாக கொஞ்சம் விரிவாக நாம் என்ன செய்வோம், நாம் அறிந்து கொள்வோம். என் அருமையான சகோதரர்களே, அத்தீன், மார்க்கம் என்பது என்ன செய்யப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். மார்க்கம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த தீனை நாம் பாதுகாக்க வேண்டிய இந்த விடயத்தை பொறுத்தவரையில் இதில் நாம் கவனிக்க வேண்டிய சில விடயங்கள், இதில் நாங்கள் பிரதானமாக கொண்டு வரக்கூடிய குர்ஆன் வசனம் சூரத்து தாரியாத் 56வது வசனம்.
சூரத்து தாரியாத் 56வது வசனம். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. படைக்கப்பட்டது எதுக்குதான்? தீனை நிலைநாட்டுவதற்கு, தீனை பாதுகாப்பதற்கு. அப்ப முதன்மையானது என்ன? தீன், அல்லாஹுடைய தீன், மார்க்கம். அது பாதுகாக்கப்பட வேண்டும், அது நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? மனிதர்களையும் ஜின்களையும் அதற்குத்தான் படைத்திருக்கிறான். அவன் படைத்ததே அதற்குத்தான். எனவே நறுமையான சகோதரர்களை, இந்த வசனம் இதில் மிக முக்கியத்துவம் பெறுகின்ற வசனம். ஏனென்றால் ஒருவனுடைய தீன் பாழாகிவிடும் என்று சொன்னான். ஒருவனது தீன் பாழாகிவிடும் என்றால் அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன? எதுவுமே இல்லை, எந்த ஒரு பாக்கியமும் இல்லை. அவன் வெற்றி பெறவே முடியாது, இல்லையா? எடுத்து பாருங்க, வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லி நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அப்ப நஷ்டம், அந்த நஷ்டம் என்பது நிரந்தரமான நஷ்டம். எப்படியா நஷ்டம்? தற்காலிகமாக நஷ்டம் கிடையாது, அது நிரந்தரமான நஷ்டம். அந்த நஷ்டத்திலிருந்து மீள வேண்டும் என்றால் அங்கு 4 பண்புகள் சொல்லப்படுகின்றன. அதுல என்ன? முதலாவது தீன். இல்லல்லதீன ஆமனு, இல்லல்லதீன ஆமனு. முதலாவது தீன், மார்க்கம். இவர்கள் நம்பிக்கை கொண்டு வஅமிலு ஸாலிஹாத், நற்செயல்களை செய்து, இது தீன், மார்க்கம். வதவாஸவ் பில் ஹக், சத்தியத்தை, அவருக்கு கிடைத்த அந்த சத்தியத்தை அவர் பிறருக்கு என்ன செய்கிறார்? உபதேசம் செய்கிறார், பிறருக்கு உபதேசிக்கிறார். வதவாஸவ் பிஸ் ஸப்ர், பொறுமையை ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்துக் கொள்கிறார்களே, இவர்களை தவிர. எனவே நறுமையான சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒருவர் பாதுகாக்க வேண்டிய முதல் விடயம் என்ன? தீன். சரி, அப்ப நாம் தீனை பாதுகாக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தீனை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? தீனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தீன் என்னன்னு தெரிய வேணுமா இல்லையா? தீன் என்ன, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வேணுமா இல்லையா? எனவே நாம் தீனை என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா, நேற்று சவுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிஞருடைய மௌத் செய்தி, அப்படிதானே? ஷேக் ரபிஉல் மத்ஹலி ரஹிமஹுல்லாஹ். எனவே அவர்கள் இந்த நாட்டுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அறிஞர். எனவே அறிஞர்களுடைய உயிர்கள் பிரிவதென்பது எந்த அளவுக்கு அறிஞர்கள் சொல்வார்கள் என்றால், எனது உடலுடைய ஒரு பகுதி என்னை விட்டு பிரிந்து செல்வதை போன்று. அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அறிஞர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? இன்னல்லாஹ லா யக்பீதுல் இல்ம இன்திஸாஅன். அல்லாஹ் இல்மை ஒரே அடியாக கைப்பற்றுவதில்லை. அல்லாஹ் இல்மை ஒரே அடியாக கைப்பற்றுவதில்லை. அல்லாஹ் இல்மை கைப்பற்றுவது அறிஞர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதன் மூலம்தான். அறிஞர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதன் மூலம்தான் அல்லாஹ் இல்மை கைப்பற்றிக் கொள்வான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் நன்றாக சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். அறிஞர்கள் உடைய உயிர்கள் கைப்பற்றப்படும் போது மக்கள் அதன் பிறகு யாரை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள் என்றால் அறிவியினர்களைத்தான் எடுத்துக்கொள்வார்கள். அறிவியினர்களை தங்களுடைய வழிகாட்டியாக தலைவர்களாக எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்கள்? அவர்களிடம் மார்க்க தீர்ப்பு கேட்டு செல்வார்கள். அந்த செய்தி இதெல்லாம் சொல்றாங்க. அவ்வாறு செல்கின்ற போது அவர்கள் தானும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள். இவ்வளவு தீன், மார்க்கம் என்பது சாதாரணமானதல்ல. அதனால தான் இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், தீன் என்பது இல்மாகும். எப்படி சொல்லுவாங்க? தீன் என்பது கல்வியாகும், ஞானமாகும். அதை நீங்கள் யாரிடமிருந்து எடுக்கிறீங்கன்றதை பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் யாரிடமிருந்து அதை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதானே, நாங்க ஒரு இணையதளத்திலிருந்து கல்வி எடுக்கிறோமா, பார்க்கணும் அந்த இணையதளம் யாருக்குரியது, அந்த வெப்சைட் யாருக்குரியது, யார் அதை நடத்துறாங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல செய்தி வருது, இந்த குரூப்பை வழிநடத்தக்கூடியவர்கள் யார், இவங்க எந்த கொள்கையை சார்ந்தவர்கள் இவர்கள். முக்கியமான விஷயம். நாங்க மார்க்கம், தீன் என்பது இல்ம், அதை நாங்கள் யாரிடமிருந்து பெறுகிறோம் என்பது மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் அதில் தான் நமது வெற்றியே இருக்கிறது. அதில் நாங்கள் பிழைச்சிட்டோம், தவறிட்டோம் என்றால் நமது மறுமை கேள்விக்குறியாகிவிடும்.
மறுமையை நாம் இழந்து விடுவோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப தீனை நாம் பாதுகாப்பதுல முதல் விஷயம் என்ன? தீனை கற்றுக்கொள்ளுதல். அடுத்ததாக நாம் அதை செயல்படுத்தல். என்ன செய்ய வேண்டும்? செயல்படுத்தினால்தான் மக்களுக்கு தெரியும். அப்படிதானே? செயல்படுத்தினால்தான் மக்களுக்கு தெரியும். இப்ப நீங்க பாருங்க, இப்ப சுப்ஹானல்லாஹ், நாங்க இந்த சவுதியில இருக்கிறோம். சவுதியில நாங்க இருக்கின்ற போது எங்களுக்கு அமல்கள்ல வரக்கூடிய உற்சாகம் ஊருக்கு போனா வருதா என்றால் குறைவு. ஏன்? இங்கு அதற்கான சூழல் இருக்கிறது. அதிகமானவர்கள் தொழுகின்றார்கள், பள்ளிகள் நிரம்பி வழிகிறது. ஜும்மா நாளை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜும்மா நாள்ல நாம் இங்க நேர காலத்தோட போய் மஸ்ஜிதில் அமர்கிறோம். ஏன்? அதிகமான மக்கள் அமருகிறார்கள். ஊர்ல பாத்தீங்கன்னா நேர காலத்துல போறது கூச்சமா இருக்குது. ஏன்? ஒருத்தரும் வாரது கிடையாது. பாத்தீங்கன்னா விதிவிலக்காக இருக்கலாம் சில ஊர்கள், சில பகுதிகள். பெரும்பாலும் நான் சொல்கிறேன், என்ன, நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு செல்வதை கூட சிலருக்கு வெட்கம். ஏன்? யாருமே இல்லை. இவருக்கு எதுவும் வேலை இல்லையான்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கு. இவருக்கு எதுவும் வேலை வெட்டி கிடையாதா? நேர கால பாருங்க சூழல் எப்படி ஒரு சூழல் அழகாக அமைகின்ற போது அது இபாதத்துக்கு நமக்கு என்ன செய்யும்? உற்சாகத்தை தரும், இபாதத்துக்கு ஆர்வத்தை தரும். எனவே நாம் அமல் செய்கின்ற போது அதன் மூலம் மக்களுக்கு மத்தியில் செல்வது என்ன? தீன். தீன் பாதுகாக்கப்படும். நாங்க அமல் செய்யும் போது பாதுகாக்கப்படுவது எது? அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் பாதுகாக்கப்படும். மக்கள் ஆர்வத்தோடு செயல்படுவார்கள். அப்படிதான் மனிதனுடைய இயல்பு என்ன? 4 பேரை பார்ப்பான். மனிதனுடைய இயல்பு என்ன? சுத்தியுள்ள 4 பேரை பார்ப்பான், பார்த்தா அவனுக்கு ஒரு ஆர்வம் வரும். சுத்தியுள்ள 4 பேரும் தலைகீழ நின்றாண்டா, மறுபக்கம் நின்றாண்டா, என்ன, அவனுக்கு ஒரு உற்சாகம் வராது. எனவே நறுமையான சகோதரர்களே, அமலு பிஹி, நாங்க தீனை பாதுகாப்பதுல என்ன செய்வது? அதை நாம் அமல் செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அடுத்து நாங்க தீனை பாதுகாப்பது என்றால் என்ன செய்ய வேண்டும்? வத்தஅவத்து இலைஹி, அதன்பால் மக்களை அழைக்க வேண்டும். அதன்பால் மக்களை அழைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்தாலும் எத்தி வையுங்கள். என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் என்ன செய்யுங்க? எத்தி வையுங்கள். அடுத்து நபி அவங்க பிரத்யேகமாக துஆ செய்தார்கள். யாருக்கு? எனது வார்த்தையை நன்றாக செவியேற்று அதை எவ்வாறு கேட்டாரோ அதே போன்று அதை பிறருக்கு எத்தி வைக்கிறாரே அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று சொல்லாங்க. துஆ செய்தான், அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக. எனவே நீங்க ஒரு ஹதீஸ என்ன செய்றீங்க? இந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்காக ஷேர் பண்றீங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு சிறப்பை சொல்லி இருக்கிறாங்க. நாங்க ஹதீஸை வாசிக்காம ஷேர் பண்ணக்கூடாது. என்ன செய்யணும்? ஹதீஸை நாங்க வாசித்து விளங்கி, சிலரை பார்த்தீங்கன்னா இந்த ஆசுராவுடைய இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்க? கேள்வி கேட்கிறாங்க, எங்கள்ட்ட என்ன அதுல ஒரு லிஸ்ட் ஒன்று வருது ஆசுராக்கு, இதெல்லாம் ஆசுரா நாள நடந்ததுன்னு. எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பிச்சு என்ன நடக்குது? எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட். ஒவ்வொரு நபிக்கும் ஆசுரா தினத்தில் இது நடந்தது, இது நடந்தது, இது நடந்தது என்றால் இதற்கு நன்மை கிடைக்காது. இது ஆபத்தானது. மார்க்கத்தின் பெயரால் பொய்களை பரப்புவது. இது எதை நாங்க பரப்ப வேண்டும்? உண்மைகளை. எது ஆதாரபூர்வமான செய்திகளோ, எவைகள் ஆதாரபூர்வமானவைகளோ அவைகளைத்தான் நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எனவே நாம் அதை மக்களுக்கு பகிர்வதற்கு முன்னால் நாம் அதை வாசிக்க வேண்டும். இது ஆதாரபூர்வமான செய்தியா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். உறுதிப்படுத்தித்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்ப எனவே நாம் மார்க்கத்தை பாதுகாப்பதில் அடுத்து என்ன? தஅவா. என்னது? தஅவா, அழைப்பு பணி. நாம் அதன் பால் மக்களை அழைத்தல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் தஆ இலா ஹுதன், யார் ஒருவரை நேர்வழியின் பக்கம் அழைக்கிறாரோ அவருக்கும் என்ன, அதை செய்தவரை போன்ற கூலி இருக்கிறது. நீங்க ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, என்ன இப்படி ஒரு தொழுகை இருக்குது, இந்த தொழுகை தொழுதா இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது, அதுதான் துஹாவுடைய 2 ரக்காத். இப்போ நீங்க கற்றுக் கொடுத்த பிறகு அவர் அதை செயல்படுத்துகிறாருன்னு வைங்களே, அவர் செயல்படுத்துகிறாருன்னா உங்களுக்கு நன்மை இருக்கிறது. அவருடைய நன்மையில் எதுவும் குறையாது, அவருடைய நன்மையில் எதுவும் குறைய போவதில்லை. பாருங்க, அப்ப என்ன, அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி ஆர்வப்படுத்துறாங்க. தீன் பாதுகாக்கப்பட வேண்டும். மார்க்கம் மக்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? போய் சேர வேண்டும். மக்கள் நல்லா போனீங்க, அதாவது மார்க்கம் சுன்னா மக்கள்கிட்ட போய் சேரலண்டா அங்க என்ன நடக்குது? இடைவெளி வரும். என்ன வரும்? இடைவெளி ஏற்படுதா இல்லையா?
அப்ப இடைவெளியை ஏதாவது ஒன்று நிரப்புமா இல்லையா? இடைவெளியை என்ன செய்யும்? ஏதாவது ஒன்று நிரப்பும். அப்ப நாங்க சத்தியத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால், குர்ஆனை சுன்னாவை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலண்டா, அதனால விளைவுதான் என்ன? பித்அத்துகள். ஏன் அந்த இடைவெளியை எது நிரப்புது? பித்அத்துகள். அசத்தியவாதிகள் என்ன செய்யறாங்க? அதாவது பித்அத்துவாதிகள் அவர்களுடைய பித்அத்துகளை பரப்ப ஆரம்பிப்பார்கள். அப்ப யாருடைய குறைபாடு இது? நாம் மார்க்கத்தை முறையாக பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய குறைபாடு இங்கு ஏற்படுகிறதா இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் செயல்படுத்துவது, அதன்படி நாம் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பது, அதன்பால் அழைப்பது, அல்லாஹுடைய வழியில் ஜிஹாத் செய்வது கூட, அல்லாஹுடைய வழியில் ஜிஹாத் என்பது கூட எதற்குத்தான்? அல்லாஹுடைய தீன் பாதுகாக்கப்படுவதற்கு தான். எதற்கு? வேற எந்த நோக்கமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்க வேண்டும் என்பதற்கு தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வழியிலே ஜிஹாத் செய்தார்கள் என்றால் எதற்காக? அல்லாஹ்வுடைய தீன் மக்களிடம் போய் சேர வேண்டும். ஏன்? அதற்கு எதிரானவைகள் அநியாயங்கள், துல்ம். அதெல்லாம் என்ன? அநியாயம். மார்க்கம் தூய்மையான இஸ்லாம் போய் சேர்கின்ற போது மக்கள் விடுவிக்கப்படுவார்கள், அடிமை சங்கிலிகள் இருந்த அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பதை நாங்க வரலாற்றில் பார்க்கிறோமா இல்லையா? அருமையான சகோதரர்களே, எனவே இந்த தீனை நாம் பாதுகாப்பதற்கான இந்த முறைகள் இப்ப நீங்க எடுத்து பார்க்கலாம். எப்படி? இப்ப ஹிஜ்ரத் என்பது இருக்குதே, ஹிஜ்ரத் என்பது என்ன? எடுத்து பாருங்க. ஹிஜ்ரத் என்பது அருமையான சகோதரர்களே, அதாவது ஒருவர் தான் வாழக்கூடிய பகுதியில அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்ட முடியவில்லை என்றால், கட்டாய கடமைகளை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அவர் அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்வது என்ன? கடமையாகிவிடும். அதாவது அடிப்படையான விஷயங்கள், கட்டாயமான விஷயங்களை அங்க நிலைநாட்ட முடியாத ஒரு சூழல் உருவாகிறது என்றால் ஹிஜ்ரத் செய்தாக வேண்டும். அப்ப இங்க எது பாதுகாக்கப்பட வேண்டும்? தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம். நபி அவர்கள் தனக்கு மிக விருப்பத்துக்குரிய மக்காவை பிரிந்தார்கள். நபி அவர்களுக்கு மிக விருப்பத்துக்குரிய பூமி மக்கா, அல்லாஹ் புனிதப்படுத்திய அந்த ஊர், அதுதான் மிக சிறந்த ஊர், முதன்மையானது, பரிசுத்தமானது. அதை ரசூலுல்லாஹ் எதற்காக பிரிகிறார்கள்? தீனை பாதுகாப்பதற்காக, அந்த சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, தீனை பாதுகாப்பதற்காக நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். நறுமையான சகோதரர், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது இப்ப தீனை நிலைநாட்ட முடியாத பகுதியில் ஒருவர் அங்கு இருப்பார் என்றால் அவர்களை விட்டெல்லாம் நான் நீங்கியவன், விலகியவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருவருக்கு அதற்குரிய வாய்ப்பு இருந்தும் சக்தி இருந்தும் அவர் என்ன செய்யல? அந்த இடத்தை விட்டு அவர் ஹிஜ்ரத் செய்யவில்லை என்றால் அவர்களை விட்டெல்லாம் நான் நீங்கி கொண்ட அளவுக்கு கடுமையான எச்சரிக்கைகள் இருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது அவருடைய உயிர்கள் கைப்பற்றப்படுகின்ற போது மலக்குகள் என்ன செய்வாங்க? அவர்களை தண்டித்தவர்களாக என்ன கேட்பார்கள்? அதாவது நீங்கள் ஏன் ஹிஜ்ரத் செய்யவில்லை? அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது இல்லையா? அவங்க சொன்னாங்க, பலவீனமுற்றவர்களாக இருந்தோம் என்று அவர்கள் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாத. ஏன்? அந்த நிலையில் அவங்களுக்கு ஹிஜ்ரத் செய்திருக்கலாம் என்ற நிலை அவர்களுக்கு உருவானது. அன்று நீங்க இடத்துல மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செய்யக்கூடிய ஹிஜ்ரத் கட்டாய கடமையாக இருந்தது. அல்லாஹ் கடமையாக்கினான் என்பதை பார்க்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு இந்த அடிப்படைகளை ஏன் சொல்கிறேன் என்றால், என் அருமையான சகோதரர்களே, அதாவது இதில் முதலாவது விடயம், முதலாவது ஒருவர் பாதுகாக்க வேண்டிய விடயம் என்ன? அதாவது ஹிஃபுதுத் தீன். எது? தீனை பாதுகாத்தல். எமது வாழ்வில் நாம் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சரி, நமது வாழ்வில் நாம் தேர்வு செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், நாம் தேர்வு செய்யக்கூடிய கல்வியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது நமது தீனுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? தீனுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்துவிடக்கூடாது. ஏன்? பாதுகாக்கப்பட வேண்டியதுல முதன்மையான தீன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதுல அலட்சியமாக இருந்து விட்ட காரணத்தால சிலரை பாத்தீங்கன்னா சில ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று என்ன கேட்கிறாங்க? கேள்வி கேட்கிறாங்க. இங்க எங்களுக்கு ஜும்மா தொழ முடியாத நிலை, என்ன செய்வது? அப்ப முதலாவது நீங்க ஏன் இதை தேர்வு செய்தீர்கள்? பாதுகாக்கப்பட வேண்டியது தீன். முதன்மையானது என்ன? பாதுகாக்கப்பட வேண்டியது தீன். எனவே அதை பற்றி எந்த ஒரு கவனம் இல்லாமல் இப்படியான முடிவுகள், உணவை பற்றி கேட்கிறாங்க, எல்லாம் என்ன ஹராம், ஹலால பிரித்தறிய முடியாமல் இருக்கிறது.
ஜும்மாவுடைய தொழுகை தொழ முடியும். ஏன் இந்த நிலை உருவாகிறது? எனவே முடிவுகள் எடுக்கப்படுவதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நான் எனது தீனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனது தீன், எனது மார்க்கம் பாதுகாக்க வேண்டும். அதுதான் எனக்கு நிலையான வெற்றி, மறுமையுடைய அந்த நிலையான வெற்றிக்குரியது. அதுல அலட்சியமாக பலர் என்ன செய்யறாங்க? முடிவுகள் எடுக்கிற காரணத்தால அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய நிலைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மோசமான நிலைகள் எந்த அளவுக்குண்டா தீனை விட்டு கூட தூரமாகின்ற நிலைகள். ஏன் சூழல் என்ன செஞ்சிடும்? மோசமான சூழல் மனிதனை மாற்றிவிடும். என்ன செஞ்சிடும்? அவன் அதற்கு பழக்கப்பட்டு விடுவான், அந்த பாவங்களுக்கு பழக்கப்படுவான், அந்த சூழலுக்கு பழக்கப்படுவான். அது என்ன செஞ்சிடும்? அவனை படிப்படியாக தீனை விட்டு அவனை தூரமாக்கும். அவனை மட்டுமா தூரமாக்கும்? அதற்கு பிறகு அவனது சந்ததிகள், அதற்கு பிறகு அவனது மனைவி, பிள்ளைகள். எனவே அருமையான சகோதரர்களே, மிக ஆபத்தானதாக இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதில் நாங்கள் கட்டாயமான இந்த 5 விடயங்கள்ல முதல் விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஹிஃபுதுத்தீன், மார்க்கத்தை என்ன செய்வது? பாதுகாத்தல் என்பது இதில் முதலாவது விடயமாக நாம் என்ன செய்வோம்? இதில் நாம் அறிந்து கொள்வோம். இதில் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை நான் இதில் உங்களுக்கு என்ன செய்தேன்? நினைவுபடுத்தி இருக்கிறேன். நாங்கள் மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு தவறை கண்டால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அதை தடுக்க வேண்டும். இது எதற்காக? தீன் பாதுகாக்கப்பட வேண்டும். மக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிடும்? தவறுகள் அப்படியே பரவிவிடும். மக்கள் தவறுகளுக்கு பழக்கப்பட்டு விடுவார்கள். அதன் பிறகு தவறுகளை அங்க தடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதற்கு அது காரணமாக அமையும். இதெல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், அதாவது தீன் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் பிதஅத்துகளை எச்சரித்தார்கள்? பிதஅத்துகளை ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு உரையுடைய ஆரம்பத்திலும் ஏன் எச்சரித்தார்கள்? எதற்கு? தீன் பாதுகாக்கப்பட வேண்டும். எனது சுன்னா, நான் மக்களுக்கு காட்டிய இந்த சுன்னா வழிகாட்டல் பாதுகாக்கப்பட வேண்டும். எனது வழிகாட்டலுக்கு மிக எதிரானதுதான் எது? பிதஅத்துகள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பவைகள் பிதஅத்துகள். ஏன் நபி அவங்க எச்சரித்தாங்க? நபி அவங்க ஏன் ஷிர்க் அவ்வளவு கடுமையாக எச்சரித்தார்கள்? ஏன்? அது மொத்தமாக தீனை அழித்து விடக்கூடிய ஒரு பாவம். ஒருவனுடைய தீனை, மார்க்கத்தை முழுமையாக அழித்து விடக்கூடிய ஒரு பாவம் ஷிர்க். எனவே அருமையான சகோதரர்களே, இதில் இந்த அடிப்படை, இதில் நாம் கவனிக்க வேண்டிய முதலாவது அடிப்படை. இரண்டாவது அடிப்படை என் அருமையான சகோதரர்களே, இதில் நாம் பார்ப்போம், அதாவது ஹிஃபுதுன் நஃப்ஸ். என்ன? ஹிஃபுதுன் நஃப்ஸ். அப்ப ஹிஃபுதுன் நஃப்ஸ் என்று சொன்னால், அதாவது உயிரை பாதுகாத்தல். ஹிஃபுதுன் நஃப்ஸ் என்ன? உயிரை பாதுகாத்தல் என்ற இந்த தலைப்பு. என் அருமையான சகோதரர்களே, இதற்கு மார்க்கம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவமும் வழிகாட்டலும் என்ன என்பதை நாம் என்ன செய்வோம்? பார்ப்போம். என் அருமையான சகோதரர்களே, அதாவது அல்லாஹு தஆலா இந்த மனிதனை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அப்படித்தானே? மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மகனை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப எனவே இந்த மனித உயிர் என்பது என்னது? அது உயர்வானது, அது சிறப்புக்குரியது, அது பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நாம் எடுத்தாலும், அதே போன்று குர்ஆனை நாம் எடுத்தாலும், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், ஃபமன் அஹ்யாஹு, ஒருவனுக்கு வாழ்வு கொடுத்தால். யாருக்கு? ஒருவனுக்கு வாழ்வு கொடுத்தால், அதாவது ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, அவன் மனித சமுதாயத்துக்கே வாழ்வை கொடுத்தவன் போன்று. அதாவது மார்க்கம் சொன்ன சில காரணங்கள் இருக்கும். அது தீன் பாதுகாக்கப்பட வேண்டிய இடம். அதுல வரும். என்னது? சில பாவங்களை மார்க்கம் சொல்லும், இந்த பாவத்துக்கு மரண தண்டனை. அல்லாஹ் என்ன செய்திருப்பான்? மரண தண்டனையை தீர்ப்பாக சொல்லி இருப்பான். அது என்ன செய்யப்படும்? அது நிறைவேற்றப்படும். ஏன்? அங்க எது பாதுகாக்கப்பட வேண்டும்? தீன் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். உதாரணமாக, அதாவது மரண தண்டனை வழங்கப்படுகின்ற குற்றங்கள் என்று நாம் எதை சொல்லலாம் என்று சொன்னால், அதாவது கொலையை நாம் சொல்லலாம். ஒரு திருமணம் முடித்த ஒருவர் விபச்சாரம் செய்தால், புரியுது சொல்றது, அதற்கு மார்க்கம் மரண தண்டனையை விதிக்கிறது. இப்படி மார்க்கம் எவைகளுக்கு மரண தண்டனையை விதித்திருக்கிறதோ அது அந்த சட்டம் எது? அல்லாஹ்வுடைய தீன் என்ன செய்யப்பட வேண்டும்? பாதுகாக்கப்பட வேண்டும், சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை. அப்ப அநியாயமாக
அநியாயமாக ஒருவன் கொல்லப்படுகிறான். எப்படி அல்லாஹ் குர்ஆன் அந்த வசனம் சொல்கிறான்? ஒருவன் அநியாயமாக ஒரு உயிரை கொண்டால் அவன் என்ன முழு மனித சமுதாயத்தையும் கொன்றதை போன்ற அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்றுதான் ஒருவனுக்கு வாழ்வளித்தல் அவன் முழு மனித சமுதாயத்துக்கும் வாழ்வை கொடுத்தவனை போன்றென்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அருமையான சகோதரர்களே, எனவே வமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், யார் ஒரு மூமினை வேண்டுமென்று கொள்வானோ, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எப்படி சொல்கிறான்? எவன் ஒரு மூமினை வேண்டுமென்று கொள்வானோ, அதாவது அவனுக்கு நிரந்தர நரகம் என்ற வார்த்தை அங்க வருது. அப்ப அதுல என்ன அறிஞருடைய விளக்கம் என்றால், ஒரு நீண்ட காலம் ஷிர்க் அல்லாத பாவங்களை பொறுத்தவரையில அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் என்ன, அது ஒரு நீண்ட காலம் அவன் இருக்க வேண்டி வரும், அவன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளானவன் என்ற கடுமையான எச்சரிக்கைகள் வருவதை பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 பெரும் பாவங்களில் ஒன்றாக சொல்கின்ற போது என்ன சொன்னார்கள்? ஷிர்க்குக்கு பிறகு, அதே போன்று சூனியத்துக்கு பிறகு அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாம் அதிலே பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்கள்ல சூரத்துல் பக்கராவுடைய 173 வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சில நேரங்கள் ஒருவன் நிர்பந்தத்துக்குள்ளாகிறான். என்ன, அவனது உயிரை காத்துக் கொள்வதற்கு ஒரு ஹராமான உணவு தான் முன்னால் இருக்கிறது. மார்க்கம் தடுத்த ஹராமான ஒரு உணவு தான் முன்னால் இருக்கிறது, அல்லது ஒரு ஹராமான குடிபானம், ஹராமான ஒன்றுதான் முன்னால் இருக்கிறது. அதை குடித்துத்தான் அவன் தனது உயிரை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு தள்ளப்பட்டால் மார்க்கம் என்ன சொல்லுது? அது குற்றம் இல்லை என்று சொல்கிறது, அது பாவம் இல்லை என்று மார்க்கம் சொல்லுது. ஏன்? அங்கு அவனது உயிர் என்ன செய்யப்பட வேண்டும்? அவனது உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு அவன் தேவையான அளவு எடுத்துக்கொள்ள, அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் தனது உயிரை காத்துக் கொள்வதற்காக. இது உயிருக்கு கொடுக்கக்கூடிய என்ன முக்கியத்துவம். அல்லாஹ் தடுத்த ஒன்று கூட அப்படி ஒரு நிர்பந்தமான சூழல் நிலை ஏற்படுகின்ற போது என்ன செய்யலாம்? அவனுக்கு அதை பயன்படுத்தலாம், அந்த தேவையான அளவு. நீங்க எடுத்து பாருங்க, இப்ப குர்ஆன்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப போருடைய காலத்துல தொழுகை முறையை படிச்சோமா இல்லையா? போருடைய காலத்தில் தொழுகை முறை எத்தனை முறை ரசூலுல்லாஹ் அங்க சொல்லி தந்திருக்கிறான். அப்ப இந்த போருடைய கால தொழுகை முறை எதை நமக்கு சொல்லி தருகிறது? அந்த உயிரை பாதுகாத்தல். ஒரு சாரார் தொழுகையில் ஈடுபடும் போது இன்னொரு சாரார் பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள். அந்த தொழுகையுடைய முறையில் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் எல்லாம் எதை சொல்கிறதாங்க? அந்த உயிர்கள் பாதுகாக்க அதுக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம், அதற்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று நீங்க பாருங்க, குர்ஆன் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு விஷயம் தான், ஒருவன் என்ன குஃப்ரான வார்த்தையை சொல்வதற்கு நிர்பந்திக்கப்படுகிறான். சஹாபாக்கள்ல ஒரு நபித்தோழருக்கு இந்த நிலை ஏற்பட்டது. அவர் தனது உயிரை காத்துக் கொள்வதற்காக, உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன செய்யறது? அவர் குஃப்ரான வார்த்தையை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சட்டத்தை குர்ஆன்ல சொல்கிறான்? இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். அவர் நிர்பந்திக்கப்படுறார், நிர்பந்திக்கப்பட்டவர் தவிர அவருக்கு தான் இந்த அனுமதி இருக்கிறது. ஆனா அவரது உள்ளம் எப்படி இருக்கணும்? ஈமான்ல முழுமையாக, ஈமான்ல முழு திருப்தியோடு உள்ளம் இருக்க வேண்டும். ஏன்னா உள்ளத்தை யாரு மனிதர்களுக்கு அறிய முடியுமா? உள்ளத்தை அறிய முடியாது. உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ். அப்ப உள்ளத்தில் முழுமையான ஈமானோடு தனது உயிரை காத்துக் கொள்வதற்காக என்ன செய்யலாம்? அந்த குஃப்ரான வார்த்தையை சொல்லலாம் என்ற ஒரு அனுமதி குர்ஆன் கொடுக்குது என்றால் ஏன் கொடுக்குது? எதற்கு? அந்த உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கின்றது. எனவே நறுமையா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், சூரத்து நிசா 29 வசனம், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களே என்ன செய்யாதீங்க, கொலை செய்து கொள்ளாதீர்கள் என்பது உயிருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பா இல்லையா? இப்ப நாங்க பார்த்தோம் என்ன ஒரு வசனம், அந்த மூமினான பெண்கள் உங்களிடம் பையத் செய்ய வருவார்கள், அவங்கள்ட்ட எதுக்கெல்லாம் பையத் எடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது என்ன ஒரு விஷயம் வந்துட்டாங்க? அவங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்துலு அவுலாதக்கும் மின் ஹஷ்யத்தி இம்லாக், நீங்க வறுமையை பயந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள்.
அவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் தான் உணவளிக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாம் தான் உணவளிக்கிறோம். இது சாதாரண விஷயம் அல்ல. உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வைதல் மௌஊதத்து சுஇலத் பிஅய்யி தம்பின் குத்திலத். நாளை மறுமையிலே கேட்கப்படும், எந்த பாவத்துக்காக இந்த பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்க, என்ன பெண் குழந்தைகள் என்ன செய்தார்கள், உயிரோடு புதைத்தார்களா இல்லையா, எந்த பாவத்துக்காக இவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று மறுமையில் கேட்கப்படும். அப்ப அந்த அநியாயத்தை செய்தவர்கள் தப்பிக்க முடியாது. அந்த அநியாயத்தை செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. நாளை மறுமையில அடியார்களுக்கு மத்தியில் உள்ள விடயங்களில் முதலில் விசாரணைக்கு எடுக்கப்படுகின்ற விடயம் என்ன? அதாவது உயிர் தான், உயிர் சம்பந்தப்பட்ட விடயம் என்ற நாம் ஹதீஸை பார்க்கிறோம். இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் இதற்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, தற்கொலையை மார்க்க இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, தடுத்திருக்கிறது. தனது உயிர்தான் என்று ஒருவனுக்கு மாய்த்துக் கொள்ள முடியாது. அவன் நாளை மறுமையில் அவன் எப்படி தன்னை மாய்த்துக் கொண்டானோ அப்படியே அவன் வேதனை செய்யப்படுவான், தண்டிக்கப்படுவான். எனவே இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு எதை சொல்லித் தருகிறது என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அதாவது இந்த உயிருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கண்ணியம், அந்த மகத்துவம் என்பதுதான். இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்களா, இப்ப மார்க்க சட்ட திட்டங்கள்ல கூட சலுகைகள் இருக்குதா இல்லையா? மார்க்க சட்ட திட்டங்கள்ல சலுகைகள், உதாரணமா எடுத்து பாத்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு என்ன இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. நோயாளிகளுக்கு அனுமதி இருக்கிறது, பிரயாணிகளுக்கு அனுமதி இருக்கிறது. இதெல்லாம் எதை சொல்லுது? அந்த உயிர் அது என்ன செய்யப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படியான ஒரு சிரமத்தை எடுத்துக்கொள்ள மார்க்கம் சொல்லவில்லை என்ற இந்த அடிப்படைகளை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் குத்தில தூன தமிஹி ஃபஹுவ ஷஹீத். முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ஒருத்தன் உயிரை அநியாயமாக ஒருத்தன் பறிப்பதற்கு வருகிறான். ஒருத்தன் உயிரை ஒருத்தன் என்ன செய்யறான், அநியாயமாக பறிப்பதற்கு வருகிறான். அந்த இடத்துல அவன் கை கட்டி பார்த்து கொண்டு இருக்காம கொண்டுட்டு போன்ற நிலைமை இருக்குது. அப்படி இல்லாம என்ன செய்யறான், அவன் போராடுகிறான். அவனை எதிர்த்து என்ன செய்கிறான், போராடுகிறான். அப்படி போராடி அவன் கொல்லப்பட்டால் அவன் ஷஹீத். அவன் தனது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவன் போராடி என்ன செய்கிறான், அவன் மரணித்தால் அவன் யாரு, அவனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்கிறது. இது புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான செய்திகள் இப்ப இஸ்லாத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப புகைத்தலை இஸ்லாம் ஏன் தடை செய்கிறது? புகைத்தலை இந்த அடிப்படைகள் தான். உங்களுடைய கரங்களை நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். ஹதீஸ்ல பார்க்கிறோம், லா வரர வலா விரார. ஹதீஸ் அஹமதுல வரக்கூடிய செய்தி 2865. அப்ப லா வரர வலா விராரண்டா, ஒருவர் தனக்கும் என்ன செய்யக்கூடாது, தனக்கும் தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடாது, பிறருக்கும் தீங்கிழைக்க கூடாது. தனக்கும் தீங்கிழைக்க கூடாது, பிறருக்கும் தீங்கிழைக்க கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் பிறருடைய உயிருடைய விஷயமும். தனது உயிரை மாய்த்துக் கொள்ள எப்படி ஒருவனுக்கு உரிமையிலோ, அதே போன்று பிறருடைய உயிர்களையும் அநியாயமாக அவன் என்ன செய்வது, பறிப்பதற்கு எந்த அனுமதியும் மார்க்கத்தில் இல்லை. அதுக்கு கடுமையான தண்டனை குர்ஆன்ல சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு ஓதி காட்டிய வசனம் சூரத்து நிசாவுடைய 93ஆம் வசனம். அதாவது அவன் நீண்ட கால நரகம், அவனுக்கு ஒரு மூமினை வேண்டும் என்று கொண்டவனுக்கு, கொலை செய்தவனுக்கு நீண்ட கால நரகம், அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம், அவனுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். அதே போன்று வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத், என்ன, அதாவது பழிக்கு பழி வாங்குவதிலும் என்ன இருக்கிறது, வாழ்வுதான் இருக்கிறது, உயிருக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், அதாவது எப்படி மனிதர்களை கொள்கிறார்கள். அன்றாடம் வரக்கூடிய செய்திகள் எடுத்து படிச்சு பாருங்களேன். அன்றாட செய்திகள், அதாவது எப்படியெல்லாம் அதாவது கொன்று குவிக்கிறார்கள் மக்களை. அது போர் என்ற அந்த அடிப்படையில் வரக்கூடிய அநியாயங்கள், பலஸ்தீன் அங்க நடக்கக்கூடிய அநியாயங்கள் நீங்க பார்க்கலாம். அதே போன்று ஒவ்வொரு இடத்துல நீங்க எடுத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள்கள், அதே போன்ற இந்த பாத்தாள கோஷ்டிகள், மாஃபியா, இப்படி இவர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த கொலைகள், மனித உயிருக்கு ஒரு எந்த பெருமதியும் இல்லாத ஒரு நிலை. இதற்கு தீர்வு இஸ்லாம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதற்கு ஒரே தீர்வு என்னதான், இஸ்லாம் தான், வேற எதுவும் கிடையாது. இன்றைக்கு என்ன ஆகிட்டேன்னு சொன்னா, அதாவது அவனுக்கு தெரியும் நான் என்ன செய்யுமா, இதுக்குரிய தண்டனை எனக்கு கொலை கிடையாது. அவனுக்கு என்ன செய்யப்படுது, ஜெயிலில் வைத்து அவனுக்கு மக்களுடைய வரியில சோறு கொடுக்கப்படுது.
யாருடைய வரியில? மக்களுடைய வரியில அவனுக்கு 3 நேரம் சாப்பாடு கிடைக்குது. வெளியில கூட அவனுக்கு சாப்பாடு கிடைக்காது. அவனுக்கு என்ன? அப்ப எனவே அந்த குற்றங்களுக்குரிய தண்டனைகள் என்பது என்ன நோக்கம்? என்ன தண்டனையுடைய நோக்கம்? என்ன? குற்றங்கள் குறைய வேண்டும், அப்படித்தானே? மற்றவர்கள் பயப்பட வேண்டும். அந்த நிலை கிடையாது. இந்த தண்டனை முறைகளை பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன செய்கிறான்? அநியாயங்களை செய்கிறான். ஜெயில இருந்து என்ன செய்யறான்? திட்டங்களை வகுக்கிறான். ஜெயில இருந்து என்ன செய்யுது? அநியாயங்களுக்குரிய திட்டங்கள் எல்லாம் அங்கிருந்து வகுக்கப்படுதா இல்லையா? எனவே தீர்வு இஸ்லாம். நல்லா போன தீர்வு என்னதான்? இந்த அற்புதமான இஸ்லாம் தான் இதற்கான ஒரே தீர்வு. அழகிய சட்டங்களை இஸ்லாம் சொல்கிறது என்றா இந்த சட்டங்களை வகுத்தவன் அல்லாஹ். இந்த சட்டங்களை வகுத்தவன் யாரு? மனிதர்களை படைத்த ரப்புல் ஆலமீன் வகுத்த சட்டம். அங்கு எந்த பாராபட்சமும் கிடையாது. அங்கு சட்டங்களை வகுத்தவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை அங்கு கிடையாது. அல்லாஹ் கனி, எந்த தேவையுமற்றவன் அல்லாஹ். அவன் சட்டங்களை வகுத்திருப்பது இந்த மனித சமூகத்துடைய நலனுக்காக. எந்த பாராபட்சமும் இங்கு கிடையாது. எந்த ஒரு பாராபட்சமும் கிடையாது. ஆனா மனிதன் உருவாக்கிய சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டைகள், பாராபட்சங்கள். உருவாக்கிய சட்டத்தை கூட அவன் சரியாக நடைமுறைப்படுத்துவதில்லை என்ற நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் 2வது அடிப்படையாக மார்க்கம் சொல்லக்கூடியதுதான், அதாவது ஹிஃப்துன் நஃப்ஸ், என்ன? உயிரை பாதுகாத்தல். அப்ப இதில் 3வது அடிப்படை ஹிஃப்துல் அக்ல். ஹிஃப்துல் அக்ல் என்றால் ஒருவருடைய புத்தியை பாதுகாத்தல். மார்க்கம் இதுல எப்படியெல்லாம் கவனம் எடுக்கிறது, இஸ்லாம் இதில் எப்படியெல்லாம் கவனம் எடுக்கிறது. நீங்க குர்ஆன்ல வசனங்களை எடுத்து படித்து பார்த்தால் அல்லாஹ் பல இடங்கள்ல கேட்கிறான், அஃபலா தஅகிலூன், நீங்க சிந்திக்க மாட்டீர்களா? அஃபலா யஅகிலூன், அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? எனவே மனிதனுக்குரிய சிறப்பாக வழங்கப்பட்டுள்ள இந்த அக்ல், இது அவன் மனிதன் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் உண்மையில் அது அவனுக்கு பயன் இல்லை. அல்லாஹு தஆலா சில சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது சொல்கிறான், அவர்களுடைய செவிகள், அவர்களுடைய பார்வைகள் எதுவும் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. என்ன செய்யல? உலகம் தெரியுது, எது தெரிய மாட்டேங்குது? தீன், மறுமை தெரியுது இல்லை. அல்லாஹ் சொல்றானே, யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா வஹும் அனில் ஆখিরাতি ஹும் காஃபிலூன். உலகம் நல்லா தெரியுது. உலகம் என்ன செய்யுது? அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. பெரிய பெரிய என்ன ஆய்வுகள் வேண்டுமா செய்வார்கள். ஆனால் மறுமை தெரியாது. மறுமை அவர்களுக்கு தெரியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்றான், வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்கள் நரகத்துக்கு நாம் படைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறானே, அங்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அதை கொண்டு விளங்க மாட்டார்கள். உள்ளங்கள் இருக்கும், அதை கொண்டு விளங்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதெல்லாம் விளங்காது. அவைகள் எதுவும் விளங்காது அவர்களுக்கு. எனவே அவங்க யாருதான்? நரகத்துக்கு தகுதியானவர்கள். பார்வைகள் இருக்கும், பார்க்க மாட்டார்கள். செவிகள் இருக்கும், கேட்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், அதை விடவும் கேடு கெட்டவர்கள், மோசமானவர்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான ஒரு மனிதனுடைய சிந்தனை, நீங்க சூரத்து தபாரக்கல்லதி எடுத்து படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், தபாரக்கல்லதியில அல்லாஹ் சொல்கிறான், அதாவது நரகத்துடைய அந்த காவலர், பொறுப்பாளர் கேட்பார், அதாவது உங்களிடத்தில் நபிமார்கள் எச்சரிப்பவர்கள் வரவில்லையா? எச்சரிக்கக்கூடியவங்க, இந்த மறுமையை பற்றி சொல்லக்கூடியவர்கள் வரவில்லையா? சொல்வார்கள், என்ன? காலு பலா கத் ஜாஅனா நதீர், ஆம் எம்மிடம் வந்தார்கள், நாம் என்ன செய்தோம்? அவர்களை பொய்ப்பித்தோம். நிஜா அதிலே வரக்கூடிய வசனம் தான், வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். வகாலு லவ் குன்னா நஸ்மஉ, நஸ்மஉ என்ன? நாம் கேட்டிருந்தால், அவ் நஅகிலு, நஅகில் என்ன? சிந்தித்தல். கேட்ட என்ன செய்யுது? அடுத்து சிந்திக்கிறது. சிந்தித்தால், நாங்கள் சிந்தித்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர், நாம் இந்த ஸஈர் என்ற நரகத்துக்குரியவர்களாக ஆகியிருக்க மாட்டோம். பாருங்க, அப்ப எதுக்கு இங்க திரை விழுந்திருக்குது? செவிக்கும் சிந்தனைக்கும் திரை விழுந்திருக்கிறது, திரை போடப்பட்டிருக்கிறது. அந்த திரை திறந்து கொள்கின்ற போது அந்த மௌத்துடைய நேரத்தில் எந்த பயனும் இருக்காது. அப்ப அவங்க சொல்றாங்க, நாம் செவியேற்றிருந்தால்,
நாம் சிந்தித்திருந்தால் இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம். பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரியுது எங்க நாங்க தவறு விட்டோம், நாங்க தவறு விட்ட இடம். அப்போது அவர்களுக்கு அங்கு தெரிய வரும். அல்லாஹ் அக்கல் அந்த சிந்தனையை கொடுத்து கேட்கிறான், நீங்க சிந்திக்க மாட்டீர்களா? எத்தனை இடத்துல குர்ஆன் அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப கேட்கிறான். நறுமையான சகோதரர்களே, அதாவது மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய பாவங்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எத்தனை எத்தனை பாவங்களை மார்க்கம் என்ன செய்கிறது, தடுக்கிறது. இப்ப மதுபானத்தை நீங்க எடுத்து பாருங்க. மதுபானத்தை இஸ்லாம் தடுக்கிறது. போதை பொருள், போதை வஸ்துக்களை மார்க்கம் தடுக்கிறது என்றால் அதன் மூலம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்ன? ஒருவனுடைய சிந்தனை இல்லாமல் போவதுதான். ஒருவனுடைய புத்தி நீங்குவதும் அவனது சிந்தனை இல்லாமல் போகின்ற ஒரு மோசமான நிலை. எவ்வளவு படித்தவன் உயர்ந்த நிலையில் உள்ளவனாக இருந்தாலும் என்ன செய்யறான், ஒரு இழிவான நிலைக்கு சென்று விடுகிறான். அப்படித்தானே? சில நேரம் பாத்தீங்கன்னா சமூகத்தினால் அந்தஸ்தோடு உள்ளவர்கள் அந்த மதுபானத்தை அருந்திய பிறகு எப்படி மாறி போகின்றார்கள், எப்படி ஆகின்றார்கள். மக்கள் எல்லாம் எவ்வளவு கேவலமா பார்க்கறான். அவனது புத்தி அங்க இல்லாமல் ஆகின்றது, ஒரு இழிவான நிலைக்கு செல்கிறான். இஸ்லாம் இதை ஒருபோதும் அனுமதிக்காது. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் மனிதனை கண்ணியப்படுத்துகிறது, மனிதனுடைய கண்ணியத்தை பாதுகாக்குகின்றது. அப்ப அல்லாஹ் இதை என்ன செய்திருக்கிறான், தடுத்து இருக்கிறான். அதுக்கு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சாபம். மதுபானத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதை குடிப்பவர் மட்டுமல்ல, அதை தயாரிப்பவர், அதை சுமந்து வரக்கூடியவர், விற்பவர், வாங்குவர், இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு லிஸ்டே சொல்றாங்க. யாரும் இதுல சம்பந்தப்படக்கூடாது. அப்பதான் பாவத்தை என்ன செய்யலாம், இல்லாமல் ஆக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அரசு என்ன செய்யுது, திறந்து விடுவது. அரசு என்ன செய்யுது, நல்லா திறந்து விடுவது. ஆனா மக்கள் என்ன செய்யக்கூடாது, மக்கள் குடிக்கக்கூடாது. மக்கள் என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது. இது பாவத்தை ஒரு தவறை தடுக்கக்கூடிய லட்சணமா? இது இப்படி தடுக்கலாமா? இப்ப இஸ்லாம் எப்படி தடுக்குதுன்னு பாருங்க. அதுக்கு எந்த வகையிலும் சம்பந்தப்பட்ட அனைவரும் சாபத்துக்குரியவர்கள், சம்பந்தப்பட்ட அனைவரும் சாபத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மார்க்கத்துடைய அடிப்படை பாருங்க, வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். குர்ஆனுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்ன? வலா தஆவனு அலல் இஸ்ம். பாவத்துக்கு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்காதீர்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை. பாவத்துக்கு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க வேண்டாம். பாவமா உதவியாக இருக்க முடியாது. பகைமை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்காதீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இவ்வாறு ஒருவருடைய புத்தி பேதளிக்கக்கூடிய, புத்தி நீங்கக்கூடிய இவ்வாறான பாவங்களை எல்லாம் மார்க்கம் ஏன் தடுக்கிறது என்றால், மனிதனுடைய புத்தி என்பது என்ன செய்யப்பட வேண்டும், அது மழுங்க செய்யப்படக்கூடாது. இசையை நீங்க எடுத்தா கூட இசையை மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது. அதுவும் என்ன செய்யுது, புத்தியை மழுங்க செய்யக்கூடிய ஒன்றுதான். புத்தி என்ன செய்யுது, அதுவும் ஒரு வகையில புத்தியை மழுங்க செய்யக்கூடிய ஒன்றுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான விடயங்கள் அப்ப எனவே அல் அக்ல், இந்த புத்தி என்பது, அக்ல் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல யார புகழ்ந்து சொல்கிறான், யார புகழ்ந்து சொல்றான்? உலுல் அல்பாப். யார் உலுல் அல்பாப்? சிந்திக்கக்கூடிய மக்கள், புத்தியுடைய மக்கள். அல்லாஹ் அவர்களை புகழுகிறான் குர்ஆன்ல. புத்தியுடைய சிந்திக்கக்கூடிய மக்களுக்குத்தான் படிப்பினை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களுக்குத்தான் படிப்பினை என்று சொல்கிறான். நீங்க எடுத்து பாருங்க, ஆல இம்ரானுடைய கடைசி வசனங்கள். அதில் அல்லாஹு தஆலா இந்த உலுல் அல்பாபுடைய பண்பை சொல்கிறான். அவங்க எப்படிப்பட்டவர்கள்? வானங்கள் பூமி படைக்கப்பட்டதை பற்றி எல்லாம் சிந்திப்பார்கள், இரவு பகல் மாறி மாறி வருவதை பற்றி சிந்திப்பார்கள். இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு ஆர்வப்படுத்துது? உங்களுடைய அக்கல், உங்களோட இந்த அக்கலை நீங்க என்ன செய்யுங்க, அதாவது செயல்படுத்துங்க. குர்ஆன் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அல்லாஹ் கேட்கிறான், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? எடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு புத்தகத்தை நீங்க எடுத்தாலும் அந்த புத்தகத்துடைய ஆசிரியர் முன்னுரையில் என்ன போடுவாரு? இதுல ஏதாவது தவறுகள் இருந்தா சுட்டி காட்டுங்க. மேக்சிமம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என முயற்சியில செய்திருக்கிறேன். ஏதாவது தவறுகள் இருந்தா என்ன செய்யலாம், சுட்டி காட்டலாம் என்பது முன்னுரையில் வரக்கூடிய ஒரு விஷயம். ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறான்? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து இது வந்திருக்குமாக இருந்தால் இதில் பல முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி தூண்டக்கூடியது குர்ஆன். சிந்தனையை திறக்க சொல்கிறது, சிந்திக்க சொல்கிறது. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவர்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? அவருடைய உள்ளங்களுக்கு என்ன பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான்.
இப்படி குர்ஆன்ல எத்தனை எத்தனை வசனங்கள். என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் தங்களை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். அஃபலம் யதஃபக்கரு ஃபீ அன்ஃபுஸிஹிம். தூரம் எல்லாம் போக தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், அவர் தன்னை பற்றி அவன் சிந்தித்தார். தனது நஃப்ஸ், தனது உடல், இந்த உடலுடைய அமைப்பு, இந்த உடல் எப்படி இயங்குகிறது. சுப்ஹானல்லாஹ். சிலர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன செய்வார், ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்படும், பிளட் தேவைப்படும். ஒரு பாயிண்ட் பிளட் கொடுப்பாரு. கொடுத்தா அவர் என்ன சொல்வார், நீங்கள் செய்த இந்த உதவியை நான் அதாவது மரணிக்கும் வரை நான் மறக்க மாட்டேன்னுவார். ஏன்னா அப்படி ஒரு உதவி செய்திருக்கிறார். ஒரு இக்கட்டான நேரத்தில் செய்திருக்கிறாரு. அந்த உதவியை செய்திருக்கிறார். இதை நான் மறக்க மாட்டேன். ஆனா அவனது உடல் அல்லாஹ் அந்த உடலை படைத்து இயக்கிக் கொண்டிருக்கிறானே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ரப்புக்குரிய சுக்குரங்க, அந்த ரப்பை அறியாமல் இருக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய அநியாயம். மிகப்பெரிய லுல்மி தான். என்ன, இந்த அவனுக்கு இந்த அழகிய உடல் அமைப்பை கொடுத்து, இந்த உடலுடைய நிஅமத்துகள், சுப்ஹானல்லாஹ், இந்த உடலுடைய இயக்கம் அற்புதமானது, ஆச்சரியமானது. அப்ப இதெல்லாம் கொடுத்த ரப்பை ஒருத்தன் அறியாம இருக்கிறான் என்றால் அதை விட ஒரு அநியாயம் இருக்கலாமா? இதுதான் மிக பெரும் அநியாயம். அநியாயங்களிலே மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எத்தனை எத்தனை இடங்கள்ல அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அதாவது அல்லாஹ்வுக்காக இரண்டு பேராக சிந்திங்கன்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. எப்படி? அன் தகூமு லில்லாஹி மஸ்னா. 2 பேர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண விஷயம் வருமா இல்லையா? 2 பேர் உட்கார்ந்து நீங்க என்ன செய்யுங்க, வஃபூரா தனியா உட்கார்ந்து சிந்திங்க. சும்ம ததஃபக்கரு மா பிசாஹிபின் மின் ஜின். அதாவது இந்த உங்களுடைய தோழர் இவர் ஒரு பைத்தியக்காரர் அல்ல. ரசூல் தூதரை பார்த்து அவங்க எப்படி சொன்னாங்க? அந்த தூதர் சத்தியத்தை மக்களிடம் போய் சேராமல் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி சொன்னார்கள்? பைத்தியக்காரன் சொன்னார்கள். அல்லாஹ் அழகா குர்ஆன்ல சொல்றான், நீங்க 2 பேர் உட்கார்ந்து என்ன செய்யுங்க, 2 பேர் உட்கார்ந்து பேசுங்க, சிந்திங்க, கருத்து பரிமாற்றம் செய்யுங்க. தனியா உட்கார்ந்து சிந்திங்க. இவர் யார் கிடையாது, இவர் பைத்தியம். இவர் சொல்லக்கூடிய செய்திகளை நல்லா கவனிக்க சொல்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை கவனிக்க சொல்றான். நான் ஒரு ஹதீஸ் படிச்சீங்கன்னா புகாரில் என்ன, அதாவது யமன்ல இருந்து ஒருத்தர் வந்தாரா இல்லையா, இந்த என்ன செய்யறது, வைத்தியம் செய்யக்கூடியவர், ஜின்கள் அந்த இதுகளை வச்செல்லாம் மருத்துவம் செய்யக்கூடியவர். இவர் மக்காவுக்கு வந்த உடனே என்ன சொல்லப்பட்டது? அதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி ஒரு பைத்தியம், இப்படி ஒரு தாக்கம் இருக்கிறது, நீங்க அவருக்கு போய் மருத்துவம் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்றார், அவரு உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா கேள்விப்பட்டேன், என்னால் இயன்ற எனக்கு தெரிந்த மருத்துவத்தை வைத்து நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், உங்களுக்கு நிவாரணம் வழங்குகிறேன், நிவாரணத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறேன் என்று சொல்லும் போதுதான் ரசூலுல்லாஹ் தனது வஹையை, தனது செய்தியை எடுத்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் நான் பைத்தியம் இல்லைன்னா சொல்ல வரலாங்க. ரசூலுல்லாஹ் நோக்கம் தீன், சத்திய மார்க்கம் அவருக்கு எத்தி வைக்கப்படும். இதனால் ஒரு தாயுடைய நோக்கம் அதுதான். என்ன சொல்றாங்க? இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضலில் ஃபலா ஹாதிய லஹு. இவ்வளவுதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவர் சொன்னார், திரும்ப சொல்லுங்கண்டார், திரும்ப சொல்லுங்கண்டார், திரும்ப சொல்றார் அல்லாஹ்வுடைய தூதர். இது கடலுடைய ஆழத்தையே தொடக்கூடிய வார்த்தைகள், கடலுடைய ஆழத்தையே தொடக்கூடிய வார்த்தைகள் இவைகள். இந்த வார்த்தைகள் இப்படி பிரச்சனை உள்ளவத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல. சுப்ஹானல்லாஹ். உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், சிந்திக்க சொல்றான். இந்த தூதர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்க 2 பேர் உட்கார்ந்து கொஞ்சம் சிந்திங்க, நீங்க ஒருத்தர் உட்கார்ந்து சிந்திங்க. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ். எனவே என் அருமையான சகோதரர்களே, இதுல 3வது அடிப்படை அல் அகல். என்ன? ஒருவர் தனது புத்தியை பாதுகாத்தல். இது மிக முக்கியமானது. அப்ப நாங்க புத்தி என்ன செஞ்சிடக்கூடாது, அடகு வைத்து விடக்கூடாது. எப்படி? சில தரீக்காக்கள் எடுத்தீங்கன்னா, அந்த தரீக்கால ஷேக் எப்படி சொல்லிக் கொடுப்பாரு முரீதுக்கண்டா, நீங்க ஷேக்கிட்ட போயிட்டீங்கடா, நீங்க ஒரு ஜனாசா மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணுமா? ஒரு ஜனாசா மாதிரி. ஏன் ஜனாசா மாதிரி இருக்கணும்? இப்ப ஜனாசா திருப்பி கழுவினாலும் எப்படி ஜனாசா கேட்குமா? ஏன் என்ன இப்படி திருப்புறீங்க, ஏன் என்ன இப்படி கழுவுறீங்கன்னு கேட்குமா? கேட்காது. இது மாதிரிதான் நீங்க ஷேகுக்கு முன்னால இருக்க வேணும். அப்ப இது இங்க இதுக்கு எதிராக இல்லையா? அகல், சுப்ஹானல்லாஹ், சிந்தனை, புத்தி பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு எதிரானதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன் சொல்றான்,
வைதா திக்ரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மம் வ உம்யானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் நினைவு கூறப்பட்டால் அவர்கள் குருடர்களாக செவிடர்களாக அதில் விழமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நினைவு கூறப்படும் போது எப்படி இருப்பாங்களாம்? நல்லா அது அதாவது செவியோடும் பார்வையோடும் அது அப்படி உள்வாங்குவாங்க. சுப்ஹானல்லாஹ். யாரோ ஒரு மனிதர் ஒருவர் சொல்கிறார், அதுல நீங்க எப்படி அவர் சொன்னா நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. அவர் இந்த திக்கரை இவ்வளவு செய்யுங்கன்னா அந்த திக்கரை நீங்க செய்தாக, தொழாதீங்கன்னா தொழக்கூடாது, குர்ஆன் ஓதாதீங்கன்னா குர்ஆன் ஓத, இப்படிதான் பயிற்றுவிக்கிறார்கள் இந்த வழிகேடுகள். தரீகாக்கள் நீங்க எடுத்தீங்கன்னா குர்ஆன் ஓத இயலாது, அவர் சொல்ற திக்ரு தான், அதைத்தான் செய்ய வேண்டும், திருப்பி கேள்வி கேட்க இயலாது. இது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம். அப்ப இது ஒரு கண்மூடித்தனமான ஒரு புத்தியை அடகு வைக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையா இல்லை. இதற்கு மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. என் அருமையான சகோதரர்கள், இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைதா, உங்களை வெண்மையான ஒரு மார்க்கத்தில் நான் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்றது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதனுடைய இரவும் பகலை போன்றது. அவ்வளவு தெளிவான மார்க்கம், அவ்வளவு தெளிவான வழிகாட்டல். லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக், ஒரு துர்ப்பாக்கியவானை தவிர வேறு யாரும் இதில் வழிகட மாட்டான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவ்வளவு தெளிவா நமக்கு மார்க்கம் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்ன கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டலிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் யாருடைய வழிகாட்டல்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல். அப்ப இதை விட்டு நாங்கள் வேற எங்கும் போகலாமா? எனவே வழிகேடுகள், என் அருமை சகோதரர்களே, வழிகேடுகள் என்னதான் செய்யும்? முதலாவது எங்களோட புத்தியை தான் என்ன செஞ்சிடும்? அப்படி இல்லாமலாக்க நீங்க கேள்வி கேட்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? நாங்க சொல்றதை அப்படியே நம்ப வேண்டும், கேள்வி கேட்கக்கூடாது. மக்களை குர்ஆனை விட்டு தூரப்படுத்துவாங்க. என்ன சொல்லுவாங்க? குர்ஆன் அப்படியெல்லாம் உங்களுக்கு விளங்க இயலாது, குர்ஆனுக்கு உள்ள அர்த்தம் இருக்கிறது. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், மௌலை குர்ஆனுக்கு உள்ள அர்த்தம் இருக்குதா? இப்படி இப்படி என்ன மக்களை குர்ஆனை விட்டு தூரப்படுத்துறது. அல்லாஹ் சொல்றான், வபையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியை மிக தெளிவாக சொல்வது குர்ஆன். அப்ப குர்ஆனை நீங்க படிக்கும் போது அது என்ன விளக்கம்? அதுதான் விளக்கம். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று. அல்லாஹ் ஒருவன், இதுக்கு உள்ள அர்த்தம் கிடையாது, இதுதான் அல்லாஹ் ஒருவன். இந்த அருமையான சகோதரர்களே, மக்களை எப்படி வழிகெடுக்கிறாங்கடா? என்ன? குர்ஆனை உங்களால் விளங்க முடியாது, அதுக்கு உள்ள அர்த்தம் இருக்குது, அது அந்த ஷேகுமாருக்கு தான் தெரியும் என்று இப்படி மக்களை குர்ஆனை விட்டெல்லாம் தூரப்படுத்தி அவங்களோட வழிகட்ட சரக்குகளை என்ன அவர்கள் சந்தைமயப்படுத்துவதற்காக இப்படி மக்களை வழிகெடுக்கிறாங்க. எனவே அக்ல் இது மிக முக்கியமானது. அப்படிதானே? அல்லாஹ் சொல்றான், இன்னா அரல்னல் அமானத அல ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபால், நாம் அமானிதத்தை வானங்கள், மலைகள், பூமிகளிடம் அமானிதத்தை நாம் கொடுத்தோம், சுமந்து கொள்றீங்களா? ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, அவைகள் சுமப்பதற்கு மறுத்து விட்டன. மனிதன் என்ன செய்கிறான்? சுமந்து கொண்டான். எனவே மனிதன் இதை சுமந்திருக்கிறான். மனிதன் நேரான வழியில் பயணிக்க வேண்டும், அந்த பொறுப்பு இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நமது இன்றைய வகுப்பில் நாம் இதில் 3 அடிப்படைகளை தெரிந்து கொண்டோம். அதில் முதலாவது அத்தீன், இரண்டாவது அந்நஃப்ஸ், மூன்றாவது அல் அக்ல். முதலாவது தீன், நாங்கள் எமது தீனை பாதுகாக்க வேண்டும். இதுதான் முதன்மையான, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமது தீன் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா முஆத், சொல்றாங்க, முஆதே லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நீங்க எதையும் இணையாக்க கூடாது. இன் குத்தில்த அவ் ஹர்ரித், நீங்கள் கொல்லப்பட்டாலும் சரி, நீங்கள் நெருப்பிலிட்டு எரிக்கப்பட்டாலும் சரி, என்ன செய்யக்கூடாது? குர்ஆன்ல நீங்க அஸ்ஹாபுல் உஹ்தூதுடைய வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. கிடங்கு வாசிகளுடைய வரலாறு. அநியாயக்கார அரசன் என்ன செய்யறான்? நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுகிறான். எதற்காக? அவனை வணங்க சொல்கிறார்கள் அந்த மக்களுக்கு. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அவனை ரப்பாக ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்கிறான். அவர்கள் எதை தேர்வு செய்தார்கள்? நெருப்பு குண்டத்தை. அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றார்கள். அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் புரூஜ் எடுத்து படிச்சு பாருங்க, வமா நகமு மின்ஹும் இல்லா அன் யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். அவர்களை பழி தீர்த்ததெல்லாம் மகத்தான புகழுக்குரிய அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதற்காகத்தான். அல்லாஹ்வை நம்பினாங்கன்றதுக்காக அவன் ஒரு பெரும் நெருப்பு குண்டத்தை போட்டு என்ன செஞ்சான்? அவர்களை எல்லாம் அதிலே தள்ளினான் என்றால், எனவே தீன் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே இது முதன்மையானது. இரண்டாவது என்ன? உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். மூன்றாவது என்ன? அல் அக்ல், சிந்தனை
பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்கு மார்க்கம் மிகப்பெரிய கவனம் எடுத்திருக்கிறது. அடுத்த 2 இன்ஷால்லாஹ் அடுத்த வகுப்பில் நிறைவு செய்வோம் என்று கூறி இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.